Hello students, 12th chapter 8th microbes in human welfare lesson book back exercise fulla பார்க்கலாம் வாங்க. Which of the following is used for production of citric acid in microorganism industries? கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸில் சிட்ரிக் ஆசிட் எந்த மைக்ரோ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் தான் சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ண இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். Second question, which of the following pair is correctly matched for the product produced by them? Saccharomyces cerevisiae இந்த ஈஸ்ட் தான் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. இது ஃபேக்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் புரியறதுக்கு ஒன்றும் இல்லை. Third question, the most common substrate used in distilleries for the production of ethanol is? டிஸ்டிலரிஸ் அப்படின்னா எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் அடித்தளமாக அதாவது சப்ஸ்ட்ரேட்டாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மொலாசஸ். Fourth question, cyclosporin A is an immunosuppressive drug produced from இம்யூன் சப்ரஸ் பண்ணுற இந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம் பேர் கேட்டிருக்காங்க. அது பேர் ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். Fifth question, CO2 is not released during லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன். லாக்டேட் ஃபெர்மெண்டேஷன் அப்போ தான் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகாது. Sixth question, the purpose of biological treatment of wastewater is to reduce BOD. BOD means biological oxygen demand. வேஸ்ட் வாட்டர் எதுக்கு சுத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் டிமாண்டை குறைக்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெடியூஸ் BOD. Seventh question, the gases produced in anaerobic sludge digesters are anaerobic sludge digestersல எந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். தேங்க்யூ.